Hello friends, welcome to Google Tech. So இன்னைக்கு நம்ம பைத்தன் சீரிஸ் தான் பார்க்க போறோம். அதுல டைப் காஸ்டிங் அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். ஸோ டைப் காஸ்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் டேட்டா டைப் ஃப்ரம் ஒன் டு அனதர். அதாவது நம்ம பைத்தான்ல கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டா டைப்பை அனதர் டேட்டா டைப்புக்கு மாற்றக்கூடியதான் வந்து டைப் காஸ்டிங் ஆர் டைப் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ப்ரீவியஸாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது அதனோட கண்டினியூஸாக வந்து அதனோட டைப்ஸ் 2 இருக்குது. அது என்னங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நியூஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம டைப் காஸ்டிங் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இம்ப்ளிசிட் காஸ்டிங், எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங் அப்படின்னு ஒரு 2 டைப் இருக்குது. அதாவது வந்து டேட்டா டைப்பை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுலேயே வந்து 2 மெத்தட் இருக்குது. இம்ப்ளிசிட் காஸ்டிங் அண்ட் எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங் அப்படிங்கிறது அந்த 2 மெத்தட். ஸோ அந்த 2 என்னென்னங்கிறத இண்டிவிஜுவலாக நம்ம பார்த்துடலாம். இம்ப்ளிசிட் காஸ்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா டைப்பை அதனோட வேல்யூ வந்து லாஸ் ஆகாமல் அந்த எப்படி இருக்கோ அதை அப்படியே பைத்தன் வந்து வாங்கிக்கும். அதுதான் வந்து இம்ப்ளிசிட் காஸ்டிங். இதை நம்ம ஒரு டேட்டா டைப் வந்து பைத்தனை டிக்ளேர் பண்ணுறோம். அந்த இன்டர்பிரட்டர் கம்பைல் பண்ணுறப்போ அதுவே வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் டேட்டா டைப்புக்கு மாற்றிக்கும். ஸோ அதுதான் வந்து இம்ப்ளிசிட் காஸ்டிங் டு அவாய்ட் லாஸ் ஆஃப் டேட்டா. அதாவது அந்த டேட்டா மிஸ் ஆகிடக்கூடாது, அது எப்படி வருதோ அதை நம்ம அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு பைத்தனை வந்து இன்டர்பிரட் பண்ணிக்கிறது தான் வந்து இம்ப்ளிசிட் காஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதற்குண்டான எக்ஸாம்பிள் என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ நான் பைச்சாம் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம பைசா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்குறது வந்து டைப் காஸ்டிங், அதில் இம்ப்ளிசிட் காஸ்டிங் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதனோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து யூசரோட இன்புட், அதாவது வந்து யூசர் நேம், ஏஜ் எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஏன் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஏஸ் ஈக்குவல் டு இன்புட் வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு நான் நேம் கேட்டுறேன். அடுத்து வந்து ஏஜ் ஈக்குவல் டு சேம் இன்புட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணிட்டு யுவர் ஏஜ், இந்த ஏங்கிறதுக்கு பதிலாக நம்ம நேம்ங்கிற வேரியபிளை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். ஸோ நேம் வந்துட்டு கோகுல், ஏஜ் வந்துட்டு 20 கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. நம்ம என்னன்னா பிரிண்ட் கொடுக்காம விட்டுட்டோம். பிரிண்ட் நேம், பிரிண்ட் ஏஜ், இது ரெண்டையுமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேம் வந்துட்டு கோகுல், ஏஜ் வந்து 20. ஸோ இது வந்து நமக்கு ரெண்டுமே வந்துச்சு. ஸோ இதில் நீ எப்படி இம்ப்ளிசிட் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்போம். டைப் அப்படிங்கிற ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் அதை கொடுத்துட்டு நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அது என்ன டைப்பில் டிக்ளேர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து அந்த பிரிண்ட் பண்ணுறப்போ அந்த டேட்டா டைப்போட நேம் வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறோம். கோகுல் அகைன், ஏஜ் 20. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிங் கிளாஸ் தான் டிஃபைன் ஆயிருக்கு. அதாவது வந்து ஏஜும் ஸ்ட்ரிங்கில் தான் இருக்குது, நேமும் ஸ்ட்ரிங்கில் தான் இருக்குது. ஸோ பைத்தன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நம்ம கொடுத்துக்கிற வேல்யூ அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்லேயே வச்சிருக்கு. ஆனால் நம்ம அது வந்து அது வந்து ஏஜுக்காக தான் நம்ம ஏஜுங்கிறது வந்து நம்பராக தான் நம்ம இது பண்ணணும். இதை ஏன் நான் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜை வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். நம்ம ப்ராஜெக்டோட அடுத்த இது பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ளஸ் 3 இயர்ஸ் போட்டு எனக்கு வந்து எலிஜிபிள் ஆஃப் ஓட் அந்த மாதிரி நான் ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நம்ம இங்கே கொடுக்க முடியாது. ஸோ அதனோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஜ் இஸ் லெஸ் தேன் 18 இருந்துச்சுன்னா
ஏஜ் 18 ஏஜ் வந்து லெஸ் தென் 18 இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணணும்னா நான் வந்துட்டு ஸோ இப்போ நம்ம ஏஜ் வச்சு ஒரு கால்குலேஷன் போடுறோம். ஏஜ் வந்து 18 லெஸ் தென் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ன பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் நாட் எலிஜிபிள் ஃபார் voting அப்படின்னு கொடுத்துடலாம். else print voting possibility மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இப்போ வந்து என்ன நேம் வந்து அகைன் கோகுல், ஏஜ் வந்து 20 கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா டைப் எரர் வருது. இன்டிஜரையும் நம்ம ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு வருது. ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் வந்து எப்படி நான் ஓவர் கம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் வந்து இதுதான் வந்து இம்ப்ளிசிட் காஸ்டிங்க்கு ஒரு பெரிய ட்ராபேக். ஸோ அடுத்து எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங் தான் வந்து அதோட சொல்யூஷன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் மெத்தட், அதாவது வந்து நம்ம பில்டிங் ஃபங்க்ஷன் இன்டிஜர் பூலியன் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங் இதை வந்து நம்ம எப்படி மேனுவலாக மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங். ஸோ இம்ப்ளிசிட் காஸ்டிங்னா சிஸ்டம் இன்பில்டாக இருக்கிற பைத்தன் இன்டர்பிரட்டரே வந்து டேட்டா டைப் அசைன் பண்ணிக்கும். ஸோ எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங் அப்படிங்கிறது நம்ம வந்து மேனுவலாக மாற்றக்கூடிய ப்ரோக்ராம் தான் வந்து எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங். ஸோ இந்த லைவ் எக்ஸாம்பிளே நம்ம அதை பார்த்துடலாம். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஜுங்கிறது வந்து எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்க மாட்டேங்குது இல்லைங்களா. ஸோ நான் இந்த ப்ரோக்ராம் எப்படி நான் ரன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ எகைன் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு இன்டிஜர் ஆஃப் ஏஜ், அவ்வளோதான். இப்போ நான் ரன் பண்ணேன். எகைன் இதை நான் சேம் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா voting பாசிபிலிட்டி வந்துருச்சு. விச் மீன்ஸ் நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம கொடுத்த ஏஜை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்குது. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங். இம்ப்ளிசிட் காஸ்டிங் என்ன, அதனோட டிஃபரன்ஸ் என்னங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கோடு உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் சேம் கோட் பேஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் உங்களுக்கு தேவையான சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு அதை நீங்கள் அமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம சொன்ன சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட் டேஸாக 4 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். அதாவது பைத்தன், எக்ஸல், பவர் பிஐ அண்ட் அலாங் வித் எஸ்கியூஎல் இந்த 4மே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதாவது வந்து டெய்லி வந்து வீடியோஸ் கிடையாது, ஒரு நாள் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு சப்ஜெக்ட். அதாவது வந்து எக்ஸல் இன்னைக்கு மண்டேனா நெக்ஸ்ட் மண்டே தான் எக்ஸல். ஸோ அப்படிங்கிற நம்ம சிலபஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ மேபி ஃப்ரம் December 12th கம்மிங் மண்டே நம்ம அதை லான்ச் பண்ண போகிறோம். மறக்காமல் நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்து பயனடைச்சுங்க நான் ரொம்ப கேட்டுக்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க. பிகினர்ஸுக்கு இது ஒரு நல்ல கைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைஞ்சிருங்கள் கோகுல் டெக்குடன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.